திருவிழாவின் 6ஆம் நாளான இன்று சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் பவனி வரக்கூடிய காட்சிகளை நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். ரிஷபம் என்றால் தர்மம். ரிஷபத்துக்கு விடை என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. திருஞான சம்பந்தர் 3 வயது பாலகனாக இருந்தபோது அவரது தந்தை சிவபாத இருதயர் சீர்காழி தோணியப்பர் கோயிலுக்கு அழைத்துச் செல்கிறார். குளக்கரையில் அமர வைத்து விட்டு நீராட கிளம்புகிறார். நீண்ட நேரமானதால் பசியால் வாடிய சம்பந்தர் அழுதார். அவருக்கு பாலூட்ட அம்பிகையோடு சிவன் அங்கு வந்தார். சம்பந்தரை கையில் வாரி எடுத்த அம்பிகை பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார். கரையேறிய சோபாத இருதயர் பால் சிந்திய வாயோடு நின்ற சம்பந்தரிடம், உனக்கு பால் ஊட்டியது யார் என கோபப்பட்டார். அப்போது சம்பந்தர் தோளுடைய செவியன் என்ற முதல் தேவார பாடலை பாட அம்மையப்பராக ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். உடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணி தேத்த அருள் செய்த பேடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் நன்றே.